தன்னுடைய செருப்பு அழகா இருக்கணும்னு ஆசைப்படுறான். இதெல்லாம் பெருமையா அப்படின்னு கேட்கறாங்க. பெருமை இருந்தா சொர்க்கத்துக்கு போக மாட்டாங்கிறீல, ஸ்டைல் பண்றோம்ல, ஸ்டைலும் பெருமையான கேட்கிறாரு. ஸ்டைல் பண்ணிக்கிறோம், ட்ரெஸ் பண்ணிக்கிறோம், வாட்சி கட்டிக்கிறோம், ஒரு வாகனத்தில் பந்தாவை போய் இறங்குறோம், இதெல்லாமா பெருமைன்னு கேட்கறாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, இது பெருமை இல்ல. பத்தருல் ஹக்கி வகம்துன் நாஸ், சத்தியத்தை ஏற்க மறுக்கிறதும் பிற மக்களை அலட்சியமா நினைக்கிறதும் மட்டம் தட்டுவதும், பிற மக்களை மட்டம் தட்டுவதும் சத்தியத்தை ஏற்க மறுக்கிறதும் பெருமை. அவன் சொர்க்கத்தில் கடுகளவுக்கு இருந்தா கூட சொர்க்கத்துக்கு போக மாட்டான். அப்ப ஒரு கொள்கை சரின்னு வாதிடலாம், நான் சரின்னு வாதிடக்கூடாது. இப்ப நம்ம தௌஹீது சரின்னு வாதிடலாம், தௌஹீதுக்காரன்லாம் சொர்க்கத்துக்கு போகணும்னு சொல்லக்கூடாது. அவன் தௌஹீதுக்காரனா வேற எதுக்கு வந்திருக்கானா அல்லாஹ்வுக்கு தான் தெரியாது. நெசமா தௌஹீதுக்காரனா கடைசி வரைக்கும் இருப்பானா, எப்போது சிலிப் ஆயிருவானா, அது தீர்மானிக்கிற ரப்புல் ஆலமீன். இவங்க என்ன பண்றாங்க, சொர்க்கத்துக்கு சர்டிபிகேட் வாங்கிட்ட மாதிரி உங்களுடைய பேச்சு நடவடிக்கை எல்லாம் அப்படி சொல்றதும் உண்டு உள்ளுக்குள்ள. அவன் மட்டும் தான் மூமினா, பாக்கி எல்லாம் பையத்துவம் மூமினா இல்லையா, மற்றவன் எல்லாம் மூமின் இல்லைன்னு நினைக்கிற அளவுக்கு. அதான் அல்லாஹ்வுடைய ரசூலை முனாஃபிக்க மூமின் இல்லைன்னு ஃபில்டர் பண்ணல, சேர்ந்து வந்தாங்க, சேர்ந்து போனாங்க. இது அப்படி குர்ஆன்ல இருக்கு, இதா காமு இல ஸலாத்தி காமு குஸாலா, தொழுகைக்கு வந்தார்களே ஆனால் சோம்பலாக நிற்பார்கள். வந்திருக்காங்க, இப்ப 5 வேளை தொழுகைக்கு வந்துவிட்டு நிக்கும் போது கேர்லெஸ் நிப்பானுவார். இது மாதிரிலாம் நடந்திருக்குங்கிறது நம்ம குர்ஆன்ல பாக்குறோம். அப்ப முனாஃபிக்குகள் என்பவர்கள் இங்க வரும்போது ஆமன்னாண்டுக்குவாங்க, உங்களை சேர்ந்த ஆளுங்க, அங்க போனா உங்களை சேர்ந்த ஆளுங்கன்றுவாங்க. அப்படி ரசூலுல்லாஹ்வை ஏமாத்தி இருந்திருக்காங்கல்ல, அவங்கள ரசூலுல்லாஹ் ஃபில்டர் பண்ணாங்களா? நீ யாருப்பா ஃபில்டர் பண்ணி சொர்க்கவாசி நரகவாசியும் பிரிக்க? நீ யாரு? ரசூலுக்கு இல்லாத அதிகாரத்தை உனக்கு தந்தது யாரு? அதான் கேள்வி. அதனால தௌஹீத்வாதி சரியில்லை, இவன் தான் சரி, நாங்க தான் சரின்னு ஒருத்தன் சொன்னா அது ஒன்னே அவனை நரகத்தில் தருவதற்கு போதும். வேற பெரிய தப்புலாம் செய்ய வேண்டியதில்லை, அது ஒன்னே கொண்டே தள்ளிவிடும்.